ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவ்ஸ். அதாவது நம்ம ரோடு அலைன்மெண்ட், ஹைவே அலைன்மெண்ட், ரயில்வே அலைன்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டைரக்ஷன் திரும்புறதுக்காகவோ இல்லைனா அந்த கிரேடியன்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோட்டில் கவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த வளைவு கொடுக்கறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் என்ன பண்ணுவோம், இந்த கவ்டு ஷேப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த கவ்ஸில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கவ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று என்ன, ஹரிசாண்டல் கவ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கவ். ஹரிசாண்டல் கவ் அப்படிங்கிறது இந்த ரோடு அலைன்மெண்ட்டில் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போடக்கூடியது. அதாவது சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த ரோடு அலைன்மெண்ட். ரோடு அலைன்மெண்ட் இல்லைனா ரயில்வே இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. இப்போ இதோட டைரக்ஷன் வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம கவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு, இப்போ இதான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கவ் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்ன, ஹரிசாண்டல் சர்க்குலர் கவ். ஹரிசாண்டலாக என்ன பண்ணுறோம், ஒரு கவ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெர்டிக்கல் கவ் அப்படின்னா என்ன, டு சேஞ்ச் த gradient of the road alignment. கிரேடியன்ட்னா என்ன, கிரேடியன்ட் அப்படின்னா நம்ம போகக்கூடிய அந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஓகேவா, நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த கவ் வந்து ஈவனாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, கிரவுண்ட் சர்ஃபேஸ் நமக்கு இருக்குது, அதில் நம்ம வெஹிக்கிள் வந்து போகுது, காரோ பஸ்ஸோ அதில் போயிட்டுருக்கு. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி மேடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அதை சம்மிட் கவ். புரியுதா, வெர்டிக்கல் கவுக்கும் ஹரிசாண்டல் கவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு புரியுதா. இப்போ இதில் வந்து நமக்கு வெஹிக்கிள் வந்து என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது, என்ன பண்ணுவோம், சம்மிட் கவ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு டைப் இருக்குது, அது என்ன, இந்த மாதிரி இருக்கும். இது பேர் என்ன, வேலி கவ். இது என்ன சொல்லுவாங்க, வேலி கவ் அப்படின்னு சொல்லுவோம். கிரேடியன்ட்னா என்ன பார்த்தோம், அந்த ரைஸ் அப்படி தானே, ஹரிசாண்டலாக போகும்போது எவ்வளோ நமக்கு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதான் என்ன, அந்த கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா, அந்த ரைஸை தான் சொல்லக்கூடியது தான் கிரேடியன்ட். இப்போ 100 மீட்டர் போனோம் அப்படின்னா 1 மீட்டர் ரைஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ ஹரிசாண்டலாக இருக்கிறதுன்னா அந்த ஸ்லோப்பாக க்ரியேட் ஆகுது, அந்த ஸ்லோப் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. அதான் என்ன சொல்லுவோம், வெர்டிக்கல் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் கவ்வில் 2 டைப் இருக்குது, ஒன்று சம்மிட் கவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலி கவ். அப்போ ஹரிசாண்டல் கவ்னா சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த ரோடு அலைன்மெண்ட். இப்போ இந்த ஹரிசாண்டல் கவ்வில் ஒரு 3 டைப் இருக்குது, அது என்ன அப்படின்னு பாருங்கள். இதில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் சர்க்குலர் கவ் பற்றி தான் பார்ப்போம். அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதில் என்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹரிசாண்டல் சர்க்குலர் கவ்வில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கவ். ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க்,
ஒரு ஆர்க் போட்டோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் ஒரு சின்ன போர்ஷன் தான் என்ன ஆர்க் போட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட் கன்சிஸ்ட் ஆஃப் arc of a simple arc of a circle. ஓகேவா? ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து போடுறோம். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு ஒரு சிம்பிள் ஆர்க் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன காம்பவுண்ட் கர்வ். காம்பவுண்ட்னா என்ன அந்த பேர்லேயே இருக்குது. ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரே டைரக்ஷனில், ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரே டைரக்ஷனில் கர்வ்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம், கர்வ்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் என்ன காம்பவுண்ட் கர்வ். அதாவது என்ன இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் தான் போகுது. சேம் டைரக்ஷனில் இது ஒரு ரேடியஸ் அப்படி தானே, இது R1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதை பாருங்கள், இது ஒரு ரேடியஸ் அப்படி தானே. அப்போ சேம் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் ரேடியஸ், 2 or more different ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இட் கன்சிஸ்ட் ஆஃப் two or more different 2 or more simple arc in same direction. It consists of 2 or more simple arc in same direction. ஓகேவா? இது ஒரு ஆர்க்கு, இது ஒரு ஆர்க், சேம் டைரக்ஷனில் ரெண்டு விதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரேடியஸில் ஆர்க் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அதுதான் என்ன சொல்கிறாங்க காம்பவுண்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் டைப் என்னென்னா ரிவர்ஸ் கர்வ். இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இது உங்களுக்கு கேட்பாங்க. ரிவர்ஸ் கர்வ்னா என்னென்னா it consists of two circular arc that bends in different direction. காம்பவுண்ட் கர்வ் என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ரேடியஸில் ஒரே டைரக்ஷனில் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்னென்னா 2 சர்க்குலர் ஆர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போடுறாங்க. டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், இப்போ இது ஒரு டைரக்ஷன், ஓகேவா, இங்கே ஒரு டைரக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு போடக்கூடியது. இப்போ இந்த கர்வ் ஒரு ரேடியஸ் இருக்கும். இங்கே போட்டிருக்கக்கூடிய கர்வ், இங்கே போட்டிருக்கக்கூடிய கர்வுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் அப்படி தானே. இது R1, இது R2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது வேறு வேறு டைரக்ஷனில்
வேறு வேறு டைரெக்ஷனில் போடக்கூடிய கவ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரலல் ரோட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பேரலல் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, கனெக்டிங் பேரலல் ரோட்ஸ். பேரலல் ரோட்ஸ்னால் என்ன, 2 ரோடு வந்து உங்களுக்கு பேரலாக வந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு ஒரு ஆர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவ், 2 சைடும் உங்களுக்கு கவ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவ் வந்து எப்படி அலைன் பண்ணுறாங்க, கவ்வில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சிம்பிள் கவ்னா என்ன, ஒரே டைரெக்ஷனில் ஒரு சிங்கிள் ஆர்க், சிங்கிள் ரேடியஸில் போடக்கூடியது, அதுதான் சிம்பிள் கவ். காம்பவுண்ட் கவ்னா என்ன, ரெண்டு விதமான ரேடியஸில் ஒரே டைரெக்ஷனில் போடக்கூடியது, 2 விதமான டைரெக்ஷனும் அதுக்கு மேலேயோ போடக்கூடியது, அதுதான் என்ன காம்பவுண்ட் கவ். சேம் டைரெக்ஷனில் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கவ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன், வேறு டைரெக்ஷனில் 2 ரேடியஸ்க்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் ரிவர்ஸ் கவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.